நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா, இந்தியாவில் எங்கேயுமே இது போன்ற தேர்தல் அதிகமாக நடக்காது. 2021 தேர்தலுக்கு ஒரு தேர்தல், இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலுக்கு ஒரு இடைத்தேர்தல். 5 வருஷத்தில் ஒரு தொகுதியில் மக்கள் 4 முறை ஓட்டு போட்டாங்கன்னா, ஜனநாயகத்தின் மீது உங்களுக்கு மரியாதை வருமா வராதாங்கண்ணா? அதே ஒரே குடும்பத்தில் 2 பேர்த்த நிப்பாட்டி எத்தனை முறை மக்களை பார்த்து ஓட்டு கேட்பீங்க? மக்கள் எத்தனை முறை ஓட்டு போடுவாங்க? இப்போ வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் 8 மாதம் 9 மாதங்கண்ணே, அவ்வளோதான். அதனால் மக்களுக்கும் தெரியும். இந்த அளவு நீங்கள் வாக்கு சதவீதமே பாருங்கள். ஈரோடு கிழக்கில் மக்கள் எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க? ஜனநாயகத்தின் மீது வெறுப்பு தான் வரும். ஆனால் நியாயப்படி தேர்தல் ஆணையம் இது போன்ற தேர்தல் நடத்தவே கூடாது. இடைத்தேர்தல் நடத்தலாம். இடைத்தேர்தலுக்கு இடைத்தேர்தல். மக்கள் எத்தனை முறை ஓட்டு போடுவாங்கன்னா முதல். இரண்டாவது, நாங்கள் தேர்தலில் போட்டி போடுறதுக்கு தயாராக இருந்தால் இவங்க நேர்மையை நடத்துவாங்களா? அந்த ஆட்சியரை மாற்ற மாட்டாங்க, எஸ்பியை மாற்ற மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதே பட்டியல் அடைச்சது தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் போட்டு காட்டினீங்க. நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் முறையிட்டோம். மாநில தேர்தல் ஆணையம் முழு கண்ட்ரோலில் இருக்குது, ஆஃபீஸரை வச்சு நடத்துகிறாங்க. அதனால் நேர்மையாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கா? நாங்கள் தேர்தலில் நிற்கிறோங்கிற ஒரு காரணத்துக்காக மக்கள் எதற்காக பட்டியலை திரும்ப அடைக்கப்பட வேண்டும்? ஏன்னா முதலமைச்சர் நாங்கள் பட்டியலையே அடைக்கலின்னு சொல்கிறாராண்ணா? அதனால் எங்களை பொறுத்தவரை இந்த தேர்தல் ஒரு வேண்டாத வேலையாக ஈரோடு கிழக்க பார்க்குறோம். 9 மாதத்திற்கான சட்டமன்ற உறுப்பினர், அதில் என்ன பிரயோஜனம் வரப்போகுதுங்கண்ணா?